சூர்யானாவோட கருப்பு படத்தோட டீம் இன்னைக்கு காலையில் வந்து தான் ஆடியோ ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு ஆடியோ ரைட்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் வந்து கிடைக்க போகுது. அப்படி என்னடா சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் கிடைக்க போகுதுன்னு கேட்குறீங்க. அதான் இந்த வீடியோ வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா 4 சேனல் அமைச்சு சூரியன் என்னோட கண்டென்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கோம்ல, அந்த ஒரு சேனல் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் அமைச்சிக்கும். வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். எல்லாமே மறக்காம வந்து ஜாயின் பண்ணிருங்க. ஓகே ரைட். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு படத்தோட ஆடியோ ரைட்ஸை திங்க் மியூசிக் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒரு படத்தோட எல்லா பாடல்களுமே அவங்களோட சேனலில் தான் வந்து தான் வெளியாகும். அவ்வளோதான். ஸோ இவங்க வாங்கினது உண்மையிலே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஏன்னா சாயச்சிருக்கிறவர்களுடைய எல்லா ஆல்பம் சாங்குமே திங்க் மியூசிக்கில் தான் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு காம்போவில் பார்க்கும்போது உண்மையிலே இதுவும் ஹிட் ஆகும் இந்த ஒரு ஆல்பமும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாணிக்கு ஃபஸ்ட்டு வந்து தான் யார் ஆடியோ ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்தப்பட தான் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் எல்லாமே வெளியாகும். இதனால் நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா படத்தோட ரிலீசிங் டேட் ரொம்ப கிட்டக்க தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஜூலை 23 ஒரு டீசர் வரப்போகுது. ஸோ அதுக்கடுத்து உடனே அவங்க வந்து நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறத இது நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. உண்மையிலே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தீபாவளி ரிலீஸாக கூட இருக்கலாம். அதான் அதில் மாற்று கருத்தில். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிளாக இருந்தால் எந்த மாணிக்கு ஒரு சாங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறத கமெண்ட்ஸில் போட்டுருங்க. டாடா பை.